பெண்களுக்கான மச்ச சாஸ்திரம் பற்றி ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மச்சமும் நம்மளோட குணத்தையும் ஏன் நம்ம எதிர்காலத்தையுமே காட்டுற ஒரு ரகசிய குறியீடுன்னு சொல்லப்படுது. முதலாவதா, மச்சத்தோட பலன்கள் பாலினத்தை பொறுத்து மாறுமா. அதாவது பெண்களுக்கு வலது பக்கத்துல இருக்கிற மச்சம் அதிர்ஷ்டத்தையும், இடது பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் சாதகமில்லாத பலன்களையும் தருமா. ஆனா ஆண்களுக்கு இது அப்படியே தலைகீழ். இரண்டாவதா, அந்த மச்சம் உடம்புல எந்த இடத்துல இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு நெற்றி வகுட்டுல மச்சம் இருந்தா திருமணத்துக்கு பிறகு அவங்க செல்வாக்கு உயரும்னு சொல்றாங்க. அதே போல நாக்குல கருப்பு மச்சம் இருந்தா அவங்க சொல்றது அப்படியே பலிக்கும். அதாவது கருணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். வலது கால்ல மச்சம் இருந்தா தெய்வீக பயணங்கள், ஆனா இடது கால்ல இருந்தா அது அவமானத்தை குறிக்கலாம். இறுதியா ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த மச்சங்கள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாதான். ஆமாங்க, ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அதுக்கு அறிகுறியா ஒரு மச்சம் திடீர்னு தோன்றி அந்த ஆபத்து நீங்கின உடனே அது மறைஞ்சிடும் வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கருப்பு மச்சங்கள் பெரும்பாலும் அதிர்ஷ்டமானதா கருதப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்க உடம்புல இருக்கிற மச்சங்கள் உங்க அதிர்ஷ்டத்துக்கான ஒரு ரகசிய குறியீடா கூட இருக்கலாம்.